Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். உலகம் முழுவதும் அன்னையர் தினமானது இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒவ்வொரு முக்கியமான பண்டிகையின் பொழுதும் இதுபோன்று வாழ்த்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் கட்சி துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமேனால் தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, ஈஸ்டர் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களுக்குமே அவர் வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அன்னையர் தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அவர் இன்றைய தினம் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் இந்த எக்ஸ் தள பதிவினை வெளியிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 4 பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் பூத் கமிட்டி மண்டல மாநாடானது கோவையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்தடுத்து மதுரை, திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட மண்டலங்களிலும் பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு பார்த்தோமேனால் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது கோடை கால வெப்பம் அதிகமாக இருக்கிறது. கோடை கால வெப்பம் தணிந்ததற்கு பின்பும் அதே போன்று அடுத்தடுத்த நாட்களில் அவர் பல்வேறு முக்கிய திட்டங்களையும் வகுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது அவர் முக்கிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அன்னையர் தின வாழ்த்துக்களையும் பதிவிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கிறார். அதே போன்று தொலைபேசியின் மூலம் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களையும் அவருடைய தாயாருக்கும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோமேனால் பணியாற்றக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தனது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.